என்னோட ஸ்கிரீன் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுதா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நேத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, கீஸ்ல வந்துட்டு நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணேன். ஆனா நம்ம கீஸ் வந்துட்டு பண்ணல தானே? ஸோ கீஸ்னா என்னன்னா, என்ன சொன்னேன்னா, நார்மலா நீங்க ஒரு அரேஸ்ல எலமெண்ட்ட டைரக்ட்டா ஆக்சஸ் பண்றதுக்கு பதிலா, அதோட கீய வச்சு ஆக்சஸ் பண்றது. இப்போ கீனா எப்படி இருக்கும்னா, ஆப்ஜெக்ட்ஸ்ல கீ வேல்யூ பேர்ஸ்ன்னு ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிருப்போம். ஆப்ஜெக்ட்ஸ்னா அப்படிதான் இருக்கும். கீ வேல்யூ பேர்ஸ்ல இருக்கும். சோ அந்த கீ வேல்யூ பேர்ஸ்ல இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதோட கீயை மட்டும் நம்ம ஆக்சஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். இதனால என்ன அவாய்ட் ஆகும்னா, மொத்த அரேயும் நமக்கு ரெண்டர் ஆகாம ஒவ்வொரு டைமும் நம்ம ரெண்டர் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் கீ எலமெண்ட் மட்டும் நமக்கு ரெண்டர் ஆகி அவுட்புட்ல டிஸ்ப்ளே ஆகும். சோ அப்ப இது வந்துட்டு நமக்கு வந்துட்டு டைமிங்க வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும். ஓகே. இங்க நமக்கு பெருசா டிஃபரன்ஸ் தெரியாதனாலயும் நம்ம பெருசா ப்ராஜெக்ட் பண்றப்போ, சோ ரெண்டர் பண்ணி எடுத்துட்டு வர டைம் வந்துட்டு கம்பேர் டு நார்மல் அரே பண்றத விட இந்த மாதிரி கீ வேல்யூ பேர்ஸ்ல வச்சு நம்ம பர்டிகுலர் கீயை மட்டும் ஆக்சஸ் பண்ணி பண்றப்போ நமக்கு டைமிங் கம்மியா இருக்கும். இத நான் நேத்து வந்துட்டு லைட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஐ திங்க் அப்பவே உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும் கிளாஸ். சோ அதனால உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இத டைரக்டா எக்ஸாம்பிளா ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஸ்டைலிங் குள்ள போகணும். சோ நேத்து நான் வந்துட்டு என்ன எக்ஸாம்பிள் பார்த்திருந்தோம் அப்படின்னா, டைரக்டா இங்கேயே நம்ம வந்துட்டு எலமெண்ட்ஸ் எல்லாமே வரிசையா குடுத்திருந்தோம். அந்த எலமெண்ட்ஸ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, டைரக்ட்டா ஆக்சஸ் பண்ணியிருந்தேன். லைக் இப்ப பிராண்ட்ல ஃபார்டு, BMW, ஆடி அந்த மாரி டைரக்ட்டா குடுத்திருந்தேன். இந்த மாதிரி பிராண்டு, மாடல் இந்த மாரி தனித்தனியா குடுக்கல. கீ வேல்யூ பேர்ஸா குடுக்கல. சோ நான் இன்னைக்கு கீ வேல்யூ பேர்ஸா குடுத்து ஆக்சஸ் பண்ண போறேன். சோ அது எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம், அந்த கார்ஸ்க்குள்ள எப்படின்னா, ஒரு அரேக்குள்ள நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற மாரி என்னோட சின்டாக்ஸ் இருக்கும். ஓகேவா? சோ நான் இப்ப இதுல என்ன பண்ணிக்கிறேன்னா, ஐடி 1, கமா பிராண்ட் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, ஆட். இல்ல நம்ம இந்த எக்ஸாம்பிள் அப்படியே இருக்கட்டும். இதுல நான் எந்த சேஞ்சும் பண்ணல. ஓகே. நான் இங்க வந்துட்டு அது எப்படி இருந்தது? ஆடு BMW. சோ இந்த மாதிரி இருக்கட்டும். நம்ம எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம். நம்ம வந்து இன்னைக்கு வந்து புதுசா கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? நான் அதை இம்போர்ட் பண்ணிருக்கேன். மத்தது எல்லாமே சேமா தான் இருக்கும். ஓகே. அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான் கிரியேட் பண்ண போறோம். பட் அந்த ஃபங்க்ஷன்ல வந்துட்டு ஓகே. என்ன சேஞ்சஸ் பண்ண போறேன்னா, இப்படி இருக்கிறத நான் என்ன பண்ண போறேன்னா, டைரக்ட்டா குடுக்காம ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி குடுக்க போறேன். சோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி, அந்த ஆப்ஜெக்ட்ல ஐடி 1 அதுக்கப்புறம் கமா பிராண்ட் பிராண்ட் வந்துட்டு என்ன குடுத்துக்கலாம் அப்படின்னா, ஃபார்ட். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, திருப்பி ஒரு ஆப்ஜெக்ட்
ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ல ஐடி வந்து நான் என்னன்னு கொடுத்துக்கிறேன்னா 2 கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் பிராண்ட் வந்துட்டு நம்ம வந்து BMW அப்படின்னு கொடுத்துக்கலாம். திருப்பி சோ இந்த மாதிரி நம்ம வரிசையா அதோட பிராண்ட் இதெல்லாம் நம்ம குடுத்துக்கிட்டோம். இப்ப நம்ம வந்து அத மேப் பண்ணும்போது எப்படி மேப் பண்ணணும் அப்படின்னா, நான் இங்க வந்துட்டு மாடல்னு குடுத்துருக்கேனா, சோ மாடலுக்குள்ள எனக்கு ஸ்டோர் ஆகும்போது, எப்படி ரெண்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணணும்? ஆ நான் வந்து இங்க ஆட்ரிபியூட்ட சென்ட் பண்ணும்போது மேப் பண்ணும்போது ஓகே எனக்கு எல்லாத்தையுமே கரெக்ட்டா அதுவே மேப் பண்ணிரும். பட் நான் இங்க ஆட்ரிபியூட்டா சென்ட் பண்ணும்போது, நான் முன்னாடி என்ன பண்ணியிருந்தேன்னா, ஒன்லி ஃபார்டு, BMW, ஆடி அப்படி மட்டும் குடுத்திருந்தேன். அதனால நான் என்ன பண்ணேன், டைரக்ட்டா இங்க மேப் பண்ணியிருக்கிற ஐட்டம்ல ஒன்லி ஃபார்டு, BMW மட்டும் இருக்கும். சோ நான் அத மட்டும் பிராண்டுங்கிற நேம்க்குள்ள அத பாஸ் பண்ணி, நான் அத ப்ராப்ஸுக்கு பாஸ் பண்ணேன். பட் இப்ப என்கிட்ட என்ன இருக்கு? ஐடின்னு ஒரு வேல்யூ இருக்கு. அண்ட் தென் பிராண்ட்ன்னு ஒரு வேல்யூ இருக்கு. சோ 2 வேல்யூ இருக்கு. அப்ப நான் இங்க என்ன பண்ணணும்னா, 2 ஆட்ரிபியூட்டுக்கு நான் வந்துட்டு நேம் கிரியேட் பண்ணணும். ஒண்ணு இந்த பிராண்டுக்கு, இந்த ஃபார்டுங்க அனுப்ப போறோம்ல, சோ அந்த பிராண்டுக்கு. இன்னொன்னு அந்த ஐடி நேம் இருக்குல்ல, அந்த ஐடி நேம் 2த்துக்கும் நான் கிரியேட் பண்ணணும். சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், ஐடி நேம்க்கு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஐடி நேம்க்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, கீ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ ஐடி நேம்க்கு கீன்னு வச்சுட்டு, சோ இந்த மாடலுக்குள்ள தானே இந்த இது ஸ்டோர் ஆயிருக்கும். சோ அந்த மாடலுக்குள்ள கீழ நான் எத ஸ்டோர் பண்ண போறேன்னா, அந்த மாடல்ல இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டோர் ஆயிருக்குமா, அந்த ஆப்ஜெக்ட்டோட ஐடிய மட்டும் நான் ஸ்டோர் பண்ண போறேன். அத நான் கீழ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பிராண்டும் அந்த மாடலுக்குள்ள தான் ஸ்டோர் ஆயிருக்கும். அப்படிதானே? சோ நான் அந்த பிராண்ட நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நேம் வச்சுட்டு, சோ நான் அதுல என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அந்த மாடல்ல உள்ள பிராண்ட மட்டும் டாட் பிராண்ட். சோ இது 2மே இந்த மாடலுக்குள்ள தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஐடியும் ஸ்டோர் ஆயிருக்கும், பிராண்டும் ஸ்டோர் ஆயிருக்கும். ஆனா நான் பாஸ் பண்ணும்போது இப்படி மொத்தமா பாஸ் பண்ண முடியாதுல்ல. ஐடிய தனியா, பிராண்ட தனியா பாஸ் பண்ணணும். அதனால தான் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஐடிக்கு ஒரு கீன்னு சொல்லிட்டு ஒரு நேம் கிரியேட் பண்ணிட்டு, மாடல்ல உள்ள ஐடிய மட்டும் ஆக்சஸ் பண்ணி அதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நேம் கிரியேட் பண்ணிட்டு, இந்த மாடல்ல உள்ள இந்த பிராண்ட மட்டும் ஆக்சஸ் பண்ணி அதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். சோ இப்ப இது 2த்தையுமே நான் ஆட்ரிபியூட்டா என்ன பண்ண போறேன்னா, ப்ராப்ஸுக்கு சென்ட் பண்ண போறேன். ஆனா எனக்கு ப்ராப்ஸ் என்ன பிரிண்ட் பண்ண போகுது? பிராண்ட மட்டும் தான் பிரிண்ட் பண்ண போகுது. இன்கேஸ் எனக்கு ஐடிய பிரிண்ட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? நான் ப்ராப்ஸ் டாட் கீ அப்படின்னு குடுத்தேன்னா, சோ இந்த கீல என்ன இருக்கும்னா, அந்த ஐடி நம்பர் ஸ்டோர் ஆயிருக்கும். சோ எனக்கு ஐடி நம்பர் பிரிண்ட் ஆகும். சோ நான் இத இப்ப பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னா, இப்ப நான் இப்போதைக்கு பிராண்ட் தானே எனக்கு வேணும். சோ நான் பிராண்ட்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே. சோ நான் இங்க என்ன குடுத்துக்கலாம்? சிடி லோட் ஆகட்டும். அது கொஞ்சம் லோட் ஆகுது. ப்ராஜெக்ட் லோட் ஆகி அவுட்புட் வரும். ஓகே. சோ இப்ப எனக்கு இது டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கு. அதாவது பிராண்ட் நேம்ஸ் டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கு. இதே நான் ஐடி நேம்ஸ் டிஸ்ப்ளே பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவேன்? ப்ராப்ஸ் டாட் ஐடி அப்படின்னு குடுத்துட்டேன்னா, சாரி ஐடி இல்ல. நம்ம அத வந்து கீக்குள்ள தானே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். சோ ப்ராப்ஸ் டாட் கீ. நீங்க என்ன நேம் குடுத்துருக்கனோ அந்த ஆட்ரிபியூட்டுக்கு அந்த நேம் வச்சு தான் கால் பண்ணணும். ஓகே.
ஸோ நான் ஐடிக்குள்ள 1 2 3ன்னு வச்சிருக்கேன். ஏன்னு பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு. சாரி, அது பிரிண்ட் ஆகல ஆக்சுவலி. props டாட் சி ஆக்சஸ் பண்றேன். ஓகே. ஸோ அது என்ன இஷ்யூன்னு தெரியல. பட் உங்களுக்கு பிராண்ட் வந்து ஆக்சஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ பிராண்ட் நோ மிஸ்டேக். பட் ஆக்சுவலி ஐடி கொடுத்தாலும் ஐடி பிரிண்ட் ஆகணும். ஸோ பிராண்ட் பிரிண்ட் ஆகுது. பட் ஐடியை ரெண்டர் பண்ணி எடுத்துட்டு வரும்போது இங்க இஷ்யூ கிரியேட் ஆகுது. சரி, லெட் மீ செக். நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு அது என்ன எரர்னு டிஸ்ப்ளே பண்றேன். ம் ஓகே, இருக்கட்டும். நம்ம அது ஏன் டிஸ்ப்ளே ஆக மாட்டேங்குங்கிறத நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே. பட் இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா? நமக்கு எப்படி ஆக்சஸ் ஆகுதுங்கிறது புரிஞ்சுதா? மேபி ஏதாவது சின்டாக்ஸ் எரரா இருக்கும்னு நினைக்கிறேன். உம் இந்த மத்தபடி அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எனி டவுட்ஸ்? நேத்து பார்த்த எக்ஸாம்பிளே தான். அதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, கீ வேல்யூ பேர்ஸ்ல வச்சு நான் 2 கீய வந்து பாஸ் பண்றேன். ஐடி, பிராண்ட் 2த்தையும் அந்த ப்ராப்ஸுக்கு பாஸ் பண்றேன். ஓகேவா? ப்ராப்ஸுக்கு பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் அதை பிரிண்ட் பண்றேன். ஸோ இதனால எனக்கு என்ன ஆகாது, மொத்த எலமெண்ட்டும் ரெண்டர் ஆகாம, இப்ப நான் பர்டிகுலர் ஒரு பிராண்ட நான் வந்துட்டு ரெண்டர் பண்றேன்னா, அந்த பிராண்ட் மட்டும் எனக்கு ரெண்டர் ஆகும். மொத்தமா எல்லாமே ரெண்டர் ஆகாது. ஓகேவா? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா அந்த கோடு? இல்ல நான் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணவா? புரியலையா? செகண்ட் சொல்லணுமா? Yes, ma'am. சரி, ஓகே. ஓகே. நம்ம வந்துட்டு இங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கார்ட்ஸ்குள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஆஹ் ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்க? ஒரு கீ, ஒரு கீ வேல்யூ பெருசா கொடுப்பீங்க. ஒரு கீ, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வேல்யூ, அடுத்து ஒரு கீ, அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ, அப்படிதானே கொடுப்பீங்க? ஆப்ஜெக்ட்ஸ் தெரியும் தானே? ஆப்ஜெக்ட்ஸ் தெரியுமா எல்லாத்துக்கும்? நினைவு இருக்கா ஆப்ஜெக்ட்ஸ்? ஆ ஓகே. ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும் தானே? ஆப்ஜெக்ட்ஸ் தெரியுமா தெரியாதா? கார்த்திகா மட்டும்தான் கன்செப்ட் போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியாதுன்னா நான் அகைன் அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அதுக்குதான் தெரியாதுன்னா டவுன் கன்செப்ட் போடுறீங்களா? இந்துமதி, அபினிஷா. சரி, ஓகே. ஆ ஓகே. இது அபினிஷாக்கு இது நெட்வொர்க் இஷ்யூவா? ஆ ஓகே. சோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ்னா உங்களுக்கு தெரியும் அப்படிதானே? ஒரு கீ, அப்புறம் அதுக்கு ஒரு வேல்யூ, அடுத்து ஒரு கீ, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வேல்யூ, அப்படி இருக்கு. நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்பிள்ல டைரக்டா நான் அதோட நேம்ஸ கொடுத்தேன். ஃபார்டு, பிஎம்டபிள்யூ, மாருதி அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன், மேப் மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒவ்வொரு எலமெண்ட்டையும் தனித்தனியா மேப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் அதை வந்து மாடல் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணி, அதை நான் என்ன பண்ணேன்னா, அந்த ஃபர்ஸ்ட் இப்ப ஃபார்ட ஸ்டோர் மேப் பண்ணி ஃபார்டுங்கிற அந்த இத இங்க பாஸ் பண்ணும், ப்ராப்ஸுக்கு பாஸ் பண்ணும். அத நான் வந்து பிராண்டுக்குள்ள வச்சு நான் பாஸ் பண்ணேன். மாடல பிராண்டுக்குள்ள சென்ட் பண்ணி, அதுக்கப்புறம் நான் அந்த பிராண்ட அந்த ப்ராப்ஸுக்கு பாஸ் பண்ணேன். அப்படிதான் பண்ணேன்.
பட் நான் இங்க எப்படி பண்றேன்னா, டைரக்ட்டா ஃபார்டு, பிஎம்டபிள்யூ, ஆடி அப்படின்னு குடுத்தேன்னா, எனக்கு என்ன இஷ்யூ வரும் அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு டைம் மேப் பண்ணுமா? மேப் பண்ணும்போது, திருப்பி என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லா அரேயும் ரெண்டர் பண்ணும். இப்ப நான் ஃபார்டையும், பிஎம்டபிள்யூயும் ஆல்ரெடி ரெண்டர் பண்ணி, ஸ்டோர் பண்ணி ப்ராப்ஸ்க்கு அனுப்பிச்சாச்சு. பட் நான் இப்ப மாருதிய தான் ரெண்டர் பண்ணணும். ஆனா என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த அரே மொத்தமா லோட் ஆகும். மொத்தமா லோட் ஆகி ஃபார்டு குடுத்தாச்சு, பிஎம்டபிள்யூ குடுத்தாச்சு. அப்புறம் மாருதிக்கு வரும். சோ நான் இத்தன டைமும் ஒவ்வொரு டைமும் எனக்கு மொத்த அரேயும் ரெண்டர் ஆயிட்டு இருக்கிறதுனால, எனக்கு இஷ்யூஸ் கிரியேட் பண்ணுது. அதனால நான் என்ன பண்றேன்னா, கீ வேல்யூ பேர்ஸா குடுத்துட்டேன் அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் பிராண்ட மட்டும் எனக்கு ரெண்டர் பண்ணி எடுத்துட்டு வரும். பர்ட்டிகுலர் கீ நான் என்ன கீ கேட்கிறேனோ, அந்த கீய மட்டும் எனக்கு எடுத்துட்டு வந்து ரெண்டர் பண்ணி எடுத்துட்டு வரும். சோ அதனால நான் என்ன பண்றேன், அ ஆப்ஜெக்ட்டா ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அப்போ ஒரு கீ வேல்யூ பேர்ஸா எனக்கு இங்க ஸ்டோர் ஆகியிருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த கார்ஸ்ங்கிற அந்த அரேக்குள்ள நான் மேப் பண்றேன். சோ மேப் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்? இந்த ஐடியோட வேல்யூ மாடல்குள்ள ஸ்டோர் ஆகும். அந்த பிராண்டோட வேல்யூ மாடல்குள்ள ஸ்டோர் ஆகும். அப்ப எனக்கு இப்ப 2 வேல்யூ ஸ்டோர் ஆகுது. நான் இப்போ ப்ராப்ஸ்க்கு அனுப்பும்போது என்ன பண்ணணும்? நான் இங்க பிராண்ட மட்டும் அனுப்புனேன். ஏன்னா, இங்க எனக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் இருந்துச்சு. ஃபார்டு, பிஎம்டபிள்யூ, மாருதிங்கிற ஒரு வேல்யூ தான் இருந்துச்சு. சோ நான் என்ன பண்ணேன்னா, பிராண்டுக்குள்ள ஸ்டோர் பண்ணி அந்த மாடல ஸ்டோர் பண்ணி அப்படியே அனுப்பிச்சுட்டேன். பட் இப்ப எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, 2 வேல்யூ இருக்கு. ஒண்ணு ஐடி இருக்கு, இன்னொன்னு பிராண்ட் இருக்கு. நான் 2த்தையுமே ப்ராப்ஸ்க்கு அனுப்பணும். சோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அந்த மாடல்ல உள்ள ஐடிய கீக்குள்ள ஸ்டோர் பண்ணி கீ அப்படின்னு ஒரு வேரியபிள் நானே கிரியேட் பண்ணிக்கிறேன். அது நான் கிரியேட் பண்ண வேரியபிள். சோ அந்த கீங்கிற வேரியபிள கிரியேட் பண்ணி நான் அத வந்துட்டு ப்ராப்ஸ்க்கு பாஸ் பண்றேன். அதே மாரி இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. பிராண்டுன்னு ஒண்ணு இருக்கு. சோ அந்த பிராண்ட நான் என்ன பண்றேன்? அது என்னது மாடல்குள்ள தானே இருக்கு. மாடல்குள்ள தான் அந்த பிராண்ட் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. சோ அந்த பிராண்ட நான் என்ன பண்றேன்னா, பிராண்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி, அந்த பிராண்ட அப்படியே இந்த ப்ராப்ஸ்க்கு சென்ட் பண்றேன். சோ இப்ப இந்த ப்ராப்ஸ்ல என்னலாம் இருக்கும்? இந்த ஃபர்ஸ்ட் ஐடி நம்மளுக்கு வந்துட்டு மேப் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் குள்ள போகும். அதுல உள்ள ஐடியும், பிராண்டும் இந்த மாடலுக்குள்ள போய் ஸ்டோர் ஆகும். அப்புறம் மாடல் என்ன பண்ணும்? மாடல் டாட் அந்த ஐடிய கீ அப்படிங்கிற வேரியபிள் நேம வச்சு நம்ம ப்ராப்ஸ்க்கு சென்ட் பண்ணும். அடுத்து அந்த மாடலுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்குமா ஃபார்டுங்கிற பிராண்ட். அந்த பிராண்டையும் அனுப்பும். அடுத்து 2வது டைம் மேப் பண்ணும்போது ஐடி 2வையும் பிராண்ட் பிஎம்டபிள்யூவையும் அது அனுப்பும். அடுத்து 3வது டைம் ஸ்டோர் பண்ணும்போது ஐடி 3 அண்ட் தென் பிராண்ட் ஆடி 2த்தையுமே அது என்ன பண்ணும்? ரெண்டர் பண்ணி இங்க பாஸ் பண்றோம். இப்ப நான் பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்றேன்? ஐஎம்எஃப் ஃபார்டுன்னு சொல்லிட்டு அதோட பிராண்ட் நேம் தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். ப்ராப்ஸ்க்குள்ள யாரும் இருக்காங்க? ஐடியும் இருக்காங்க. பிராண்டும் இருக்காங்க. ஐ மீன் ஐடிய நம்ம கீக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். சோ கீயும் இருக்காங்க, பிராண்டும் இருக்காங்க. பட் எனக்கு எது மட்டும் தான் வேணும்? பிராண்ட் மட்டும் தான் வேணும். ஃபார்டு, பிஎம்டபிள்யூ, ஆடி அந்த பிராண்ட் நேம் மட்டும் தான் எனக்கு வேணும். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்? ப்ராப்ஸ்ல உள்ள இந்த பிராண்ட மட்டும் இங்க எழுதிக்கிறேன். ஓகே. சோ அத மட்டும் நான் இங்க ரெண்டர் பண்ணதுனால, எனக்கு இங்க ஐ எம் எ ஃபார்ட், ஐ எம் எ பிஎம்டபிள்யூ, ஐ எம் ஆடின்னு சொல்லிட்டு பிராண்ட் மட்டும் டிஸ்ப்ளே ஆகுது. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இந்துமதி? ஓகே. இப்ப நம்ம நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா சிஎஸ்எஸ் ஸ்டைலிங். ஓகே. சிஎஸ்எஸ் ஸ்டைலிங்க பொறுத்த வரைக்கும் நீங்க நார்மலா ஸ்டைலிங், இன்லைன் ஸ்டைலிங், ஸ்டைல் ஷீட் இந்த மாதிரி பண்ணுவீங்கல்ல, அதே மாதிரி இங்க ரியாக்ட்ல 3 டைப்ல நம்ம ஸ்டைல் பண்ணலாம். ஒன்னு இன்லைன் ஸ்டைலிங், இன்னொன்னு சிஎஸ்எஸ் ஸ்டைல் ஷீட், இன்னொன்னு சிஎஸ் மாடியூல்ஸ். ஓகேவா? இந்த சிஎஸ்எஸ் மாடியூல்ஸ் இந்த மாதிரி 3 டைப்ல நம்ம பண்ணலாம். நான் என்ன பண்றேன்? இந்த ஒவ்வொரு டைப்புக்கும் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு நம்ம வந்து இதுக்குள்ள போயிடலாம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா இன்லைன் ஸ்டைலிங். சோ இன்லைன் ஸ்டைலிங்ல வந்துட்டு இன்லைன் ஸ்டைலிங்னா நான் என்ன லைன் பிரிண்ட் பண்றேனோ அந்த லைனுக்குள்ளேயே ஸ்டைல் பண்றதுக்கு தான் இன்லைன் ஸ்டைலிங்னு சொல்லுவோம். சோ இங்கேயே நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இன்லைன் ஸ்டைலிங்னா அதே சின்டாக்ஸ் தான். ஓகே. அதே சின்டாக்ஸ் தான். பட் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா டபுள் கர்லி பிரேஸ் யூஸ் பண்றோம். அங்க நம்ம என்ன பண்ணுவோம்? நார்மல் ஸ்டைலிங்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா
இப்படி கொடுப்போம் அப்படிதானே? ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க நான் வந்துட்டு ஒரு ஹெட்டிங் சும்மா கீழே டிஸ்பிளே பண்றேன். நான் ஒரு H1ங்கிறது ஒண்ணு வச்சேன்னு வச்சுக்கோங்களேன். H1ல ஹலோ எவ்ரிஒன் இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் இதை ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி ஸ்டைல் பண்ணுவேன்? ஸ்டைல் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ள நான் என்ன பண்ணுவேன்னா கலர் அப்படின்னு கொடுப்பேன். பட் நான் இங்க என்ன பண்ணணும்னா சின்ன சேஞ்ச் தான். ஜஸ்ட் ஒரு கர்லி பிரேஸ், டபுள் கர்லி பிரேஸ் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி டபுள் கர்லி பிரேஸ் ஆட் பண்ணி அதுக்குள்ள நான் ஸ்டைல் கொடுக்கணும். அந்த டபுள் கோட்ஸ் வேண்டாம் அந்த கலர்ல. பட் நான் வந்து என்ன பண்ணணும்னா டபுள் கர்லி பிரேசஸ் ஆட் பண்ணணும். சோ இப்படிதான் நான் என்ன பண்ணணும் இன்லைன் ஸ்டைல் பண்ணணும். சின்ன சின்ன சின்டாக்ஸ் வேரியேஷன் தான் இருக்கு. ஓகே. சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்னதுன்னா அந்த கலர் பண்றீங்கல்ல, அதாவது அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, அந்த ப்ராப்பர்ட்டிஸோட நேமுமே சேஞ்ச் ஆகும். என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னா இங்க உங்களுக்கு என்ன இருக்கும்? பேக்ரவுண்ட் கலர்னு அங்க இருக்கும். பேக்ரவுண்ட் கலர்ல உங்களுக்கு எப்படி இருக்குன்னா பேக்ரவுண்ட் போட்டுட்டு ஹைஃபன் போட்டுட்டு ஸ்மால் கலர் இப்படி இருக்கும். இங்க நான் டைப் பண்ணி காமிக்கிறேன். இப்படி இருக்கும் அப்படிதானே பேக்ரவுண்ட் கலரு. பட் இங்க உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இந்த ஹைஃபன் இதெல்லாம் இருக்காது. இங்க உங்களுக்கு எப்படி இருக்கும்னா டைரக்டா பேக்ரவுண்ட் அந்த ஹைஃபனுக்கு பதிலா அந்த செகண்ட்ல இருக்கக்கூடிய சி வந்துட்டு கேப்ஸா மாறிடும். ஓகேவா? சோ கேப்ஸா மாறி உங்களுக்கு வந்துட்டு கலர் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். சோ உங்களுக்கு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் தான் இருக்கும். அந்த கர்லி பிரேஸ், டபுள் கர்லி பிரேஸ் ஆட் பண்றது. அது மாதிரி ப்ராப்பர்ட்டீஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். நார்மல் ப்ராப்பர்ட்டி மாதிரி இல்லாம. எதுலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஹைஃபன் போட்டு வருமோ, இப்ப பேக்ரவுண்ட் கலர்னா பேக்ரவுண்ட் ஹைஃபன் கலர்னு இருக்கா? அந்த இடத்துல உங்களுக்கு கேமல் கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் அந்த கலர் மட்டும் உங்களுக்கு கேப்ஸ்ல வரும். இதே மாதிரி தான் மத்ததும். இப்போ இங்க உங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லலாம்? இப்ப டெக்ஸ்ட் அலைன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, டெக்ஸ்ட் அந்த அலைன் வந்துட்டு ஹைஃபனுக்கு அப்புறம் அலைன் அப்படின்னு இருக்கும். சோ அப்ப நமக்கு என்ன வரும்? அந்த ஏ மட்டும் நமக்கு கேப்ஸ்ல டிஸ்ப்ளே ஆகும். ஓகே. சோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படி சேஞ்ச் ஆகும். பட் இன்லைன் ஸ்டைல் ஒண்ணுதான். அதே மாதிரி அதே லைன்ல நீங்க என்ன பண்ண போறீங்க? ஸ்டைல அப்ளை பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா இன்டர்னல் ஸ்டைலிங்ஸ். இன்டர்னல் ஸ்டைலிங் அப்படின்னா அது நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி கிரியேட் பண்ணி கொடுப்பீங்க. சோ 2 மினிட்ஸ்
சாரி 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 நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஓகே. சோ நாம இப்ப என்ன பார்த்துட்டு இருந்தோம்? இன்லைன் ஸ்டைல் பார்த்தோம் அப்படிதானே? இப்ப நம்ம வந்து இன்லைன் ஸ்டைல் பார்த்தோம். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இன்டர்னல் ஸ்டைல். இன்டர்னல் ஸ்டைல்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஃபைல் கிரியேட் பண்ணிருப்போம்ல, அந்த ஃபைலுக்குள்ளேயே நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணுவோம். அதுல ஸ்டைல் டேக் அப்படிங்கிற ஒரு டேக் ஓப்பன் பண்ணி, ஸ்டைல் டேக்ல நம்ம ஸ்டைலிங்ஸ அப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்க நான் என்ன பண்ண போறேன்னா, மை ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்லலாம்? ஒரு ஒரு வேரியபிள் நேம் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு, அந்த வேரியபிள் நேம்க்குள்ள நீங்க கலர்ஸ், பேக்கிரவுண்ட் கலர்ஸ், பேடிங், ஃபாண்ட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு என்ன ப்ராப்பர்ட்டி உண்டோ, அந்த ப்ராப்பர்ட்டி நீங்க குடுத்துட்டு, கீழ அந்த ஸ்டைல நீங்க கால் பண்றீங்க. ஓகே. மை ஸ்டைல்குள்ள என்ன பண்றீங்க? ஸ்டைல்ல மை ஸ்டைல கால் பண்றீங்க. சோ மை ஸ்டைல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? மேல ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆப்ஜெக்ட் மாதிரி ஸ்டைலிங்ஸ் எல்லாம் குடுத்துட்டு, கீழ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த மை ஸ்டைல கால் பண்ணியிருக்கேன். ஏன்னா, இந்த ஹலோ ஸ்டைலுக்கு நான் பேக்கிரவுண்ட் கலரு, அப்புறம் ஃபாண்ட் ஃபேமிலி, பேடிங் எல்லாமே குடுக்கணும். சோ, நான் எல்லாத்தையும் இன்லைன் ஸ்டைல்ல குடுக்க முடியாது. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மேல ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி, அந்த வேரியபிள்க்குள்ள நான் அந்த கலர் ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டு, அண்ட் தென் நான் அந்த வேரியபிள அப்படியே கால் பண்ணியிருக்கேன். ஸ்டைலுக்குள்ள கால் பண்ணியிருக்கேன். சோ நம்ம என்ன பண்ணலாம்? செப்பரேட்டா இன்னொரு ஒரு ஃபைல்லயும் கூட எழுதலாம். ஓகே. இங்க நமக்கு இங்க கூட அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே. நீங்க டிஃபால்ட்டா இந்த வெப் பேஜ் நீங்க ரியாக்ட் ஆப் கிரியேட் பண்ணும்போதே app.cssன்னு ஒரு பேஜ் இருந்திருக்கும். அப்படிதானே? அந்த பேஜ்ல எல்லா ஸ்டைலிங்ஸையும் குடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பேஜ எடுத்துட்டு வந்து app.jsக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா, இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த app.csங்கிற அந்த பேஜ app.jsக்குள்ள வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. சோ நீங்க என்ன பண்ணணும்? app.cssன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல கிரியேட் பண்ணி, அத நீங்க என்ன பண்ணிடலாம்னா, ஸ்டைல் அப்ளை பண்ணிடலாம். அங்க என்ன பண்ணுவீங்க? ஸ்டைல் ஷீட்ட வந்துட்டு லிங்க் பண்ணுவீங்க. நார்மல் நம்ம சிஎஸ்எஸ்ல என்ன பண்ணுவோம்? HTML பேஜ்ல வந்துட்டு ஸ்டைல் ஷீட்ட லிங்க் REL ரிலேஷன்ஷிப்ஸ் ஓகே. சோ அது REL இஸ் ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட் HREF குள்ள நம்ம ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபைலோட நேம நம்ம குடுப்போம். இங்க அதுக்கு பதிலா வேற ஒரு ஃபைல கிரியேட் பண்ணி ஸ்டைல்லாம் அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த ஃபைல இங்க இம்போர்ட் பண்ணிடுறோம். அவ்வளவுதான். சிம்பிள். சோ இதுதான் வந்துட்டு எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இங்க எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் முடிச்சுட்டு சோ நான் இங்க எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ல இப்படியும் கிரியேட் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்லைன் பார்த்துட்டு, இன்டர்னல் அதுக்கு அடுத்து எக்ஸ்டர்னல் பார்த்துட்டு, தென் மாடியூல்ஸ்ல எப்படி ஸ்டைல் அப்ளை பண்றது அப்படிங்கறத அடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகே. இன்லைனும் இன்டர்னலும் நான் இப்போ டீச் பண்றேன். இதை நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க வந்துட்டு ரிட்டர்ன் இருக்கா? ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல இது எல்லாமே நமக்கு வேண்டாம். சோ நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். நான் இங்க போயிட்டு, இப்ப இதுல போயிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு சின்னதா ஒரு டெக்ஸ்ட் மாதிரி ரிட்டர்ன் பண்ண போறேன். சோ நான் அத வந்துட்டு ஹெட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன் வந்துட்டு கிரியேட் பண்ண போறேன். அது ஒரு ஆரோ ஃபங்ஷனா கிரியேட் பண்ணிக்கிறேன். நார்மல் ஆரோ ஃபங்ஷன் சின்டாக்ஸ் என்னது? கான்ஸ்ட் ஃபங்ஷனோட நேமு ஈக்குவல் டு parenthesis and then அந்த arrow symbol curly braces ஓபன் பண்ணி ரிட்டர்ன் பண்றோம். என்ன ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்னா, ஒரு H1 டேக் இல்ல ஒரு பேராகிராஃப் டேக் ரெண்டுத்தையுமே ரிட்டர்ன் பண்ணுவோம். சோ நான் வந்து 2 இது ரிட்டர்ன் பண்றதுனால, அதுக்கு வந்து ஒரு பேரண்ட் எலிமெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். சோ பேரண்ட் எலிமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு, சோ நான் H1க்குள்ள என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வழக்கம் போல நம்ம ஹலோ எவ்ரிஒன் தான். இப்ப இத நான் ஸ்டைல் பண்ணணும். இதுதானே?
ஸோ கீழே வந்து ஒரு சின்ன பேராகிராஃப் வச்சுக்கிறேன். இப்போ இத நான் இங்க ஸ்டைல் பண்ண போறேன். ஸோ இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணி பண்றேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த மாதிரி டபுள் கர்லி பிரேசஸ் போடணும். ஓகே. டபுள் கர்லி பிரேசஸ் போட்டுட்டு டபுள் கர்லி பிரேசஸ் மீன்ஸ் இப்போ நான் இங்க ஒரு கலர் யூஸ் பண்றதுனால அத ஒரு கர்லி பிரேசஸ் குள்ள குடுத்துக்கிறேன். இன்னொரு ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றேன்னா அத இன்னொரு ஒரு கர்லி பிரேசஸ் குள்ள குடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி குடுக்கணும். ஓகேவா? நான் கலர் என்ன குடுத்துக்கலாம் அப்படின்னா, கலர் குடுத்துக்கிறேன். ஓகே. இன்லைன் ஸ்டைல்ல வந்துட்டு நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? இன்னொரு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணா எரர் அடிக்குது. ஸோ அதனால நம்ம இப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இத நம்ம கீழ கால் பண்ணணும். ஹெட்டர கீழ கால் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஹெட்டர கீழ கால் பண்ணுது. ஓகே. ரைட் பண்ணி பார்க்கிறேன். பட் எனக்கு பேக்கிரவுண்ட் கலர் தான் அப்ளை ஆயிருக்கு. ரெட் கலர் அப்ளை ஆகல. ஓகே. நான் இத கட் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? இன்லைன் ஸ்டைல்ல வந்துட்டு பெட்டர் வந்துட்டு நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றதுன்னா, டபுள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணீங்கன்னா, ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அப்ளை ஆகுது. ஸோ அதனால ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இன் கேஸ் எனக்கு வந்து இதே ஹலோ எவ்ரிஒனுக்கு எனக்கு வந்து நெறைய ப்ராப்பர்ட்டீஸ் யூஸ் பண்ணணும். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் இந்த மாரி நெறைய ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும்னா, அதுக்கு தான் இன்னொரு ஒரு மெத்தட் இருக்கு. நம்ம இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம்ல, ஆப்ஜெக்ட் மாரி கிரியேட் பண்ணிட்டு அதுல நம்மளோட ஸ்டைலிங்ஸ் எல்லாத்தையுமே குடுத்துட்டு, ஜஸ்ட் அந்த ஆப்ஜெக்ட் ஐ மீன் அந்த வேரியபிள் நேம மட்டும் கால் பண்ணிட்டோம். சோ நான் இங்க வந்துட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அந்த வேரியபிள்க்குள்ள நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா, கலர் வந்துட்டு ரெட் கலர். ஓகேவா? சோ கமா இஸ் மஸ்ட் கண்டிப்பா கமா போட்டுருக்கணும். கமா போட்டுருங்க. அதுக்கப்புறம் பேக்கிரவுண்ட் கலர். ஓகே. பேக்கிரவுண்ட் கலர்ல வந்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதுக்கு பேடிங் குடுத்துக்கலாம். பேடிங் என்ன குடுத்துக்கலாம்னா 10 பிக்சல் நான் பேடிங் குடுத்துக்கிறேன். ஆஃப்டர் தட் அதுக்கு வந்து ஃபாண்ட் ஃபேமிலி குடுத்துக்கலாம். ஓகே. ஃபாண்ட் ஃபேமிலி. நீங்க எல்லாத்துலயுமே நோட் பண்ணீங்கன்னா, எந்த இடத்துலலாம் ஹைஃபன் போடுற மாரி நீங்க ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்பீங்களோ, அந்த இடத்துலலாம் ஹைஃபனுக்கு பதிலா நம்ம இங்க இப்ப வந்து
இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? இந்த கேப்ஸ்ல அந்த கேமல் கேஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஃபங்ஷன கீழ கால் பண்ணா போதும். சரி, இந்த ஃபங்ஷன் இல்ல, இந்த வேரியபிள் நேம. மை ஸ்டைல்ங்கிற வேரியபிள் நேம்க்குள்ள நான் இத்தன ஸ்டைலும் பண்ணி வச்சிருக்கேனா, ஸோ ஜஸ்ட் அந்த ஸ்டைல மட்டும் இங்க காப்பி ஐ மீன் கால் பண்ணிட்டேன் அப்டின்னா, எனக்கு வந்து அது அப்ளை ஆயிடும். அப்ளை ஆகணும். வெயிட் a minute. என்ன இஷ்யூ இருக்கு? கர்லி பிரேசஸ்குள்ள தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். தென் போட்டு நத்திங் இஷ்யூஸ் வேற எதுவும் இல்ல பெருசா. எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? என்ன இஷ்யூ? அகைன் வேணா ரன் பண்ணி பார்க்கலாமா? குரூப்ல கொடுத்து பார்க்கலாம். செக்.
சரி ஓகே. நான் ஆக்சுவலி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அப்ளை ஆகுது. மத்த ப்ராப்பர்ட்டி ஏன் அப்ளை ஆக மாட்டேங்குது? என்ன இஷ்யூ தெரியல. ஏன் கரெக்ட்டா தான் எனக்கு கரெக்ட்டா போயிட்டு இருக்கு. ரெட் கலர் அது அப்ளை ஆகுது. ம், மத்த எல்லா ப்ராப்பர்ட்டியும் கரெக்ட் தான். பட் ஸ்டில் இது சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆயிடுச்சு. ஓகே. now அப்ளை ஆயிடுச்சு. மேபி அந்த கலர் வந்து இதுல அவைலபிளா இல்ல. ஓகேவா? சோ இப்போ ஃபாண்ட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு. எல்லாமே அப்ளை ஆயிடுச்சு. ஒண்ணும் இல்ல. கலர் வந்துட்டு நீங்க ப்ளூ கலர் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. நான் டார்க் ப்ளூ குடுத்தப்போ எனக்கு அப்ளை ஆகல. நான் இதே கிரீன் குடுத்து பாக்குறேன். அப்ளை ஆகுதான்னு பாக்கலாம். அப்ளை ஆகுது. சிம்பிள் மிஸ்டேக் தான். ஓகேவா? என்னன்னா நான் கலர் குடுத்துருக்கேன். அந்த கலர் வந்துட்டு இதுல அவைலபிளா இல்ல. சோ அதனாலதான் எனக்கு மிஸ்டேக் வந்திருக்கு. சோ நான் கலர சேஞ்ச் பண்ண உடனே எனக்கு அப்ளை ஆயிடுச்சு. ஓகே. இப்ப நான் மத்த ப்ராப்பர்ட்டிலாம் அப்ளை ஆகுது. சாரி. ஒரு சிம்பிள் மிஸ்டேக். அத நான் கவனிக்காம விட்டுருக்கேன். சோ மேபி உங்களுக்கு இந்த மாரி எரர் வந்துச்சுன்னா, ஏதாவது கலர்ஸ சேஞ்ச் பண்ணி பாருங்க. ஏன்னா உங்களுக்கு ரியாக்ட்ல என்ன பிரச்சனை அப்டின்னா, நீங்க இப்ப கலர் குடுக்குறீங்கன்னா, அங்கலாம் உங்களுக்கு நீங்க இப்டி கிரீனுக்கு ஜீன்னு அடிச்சாலே அங்க கீழ கலர் டிஸ்ப்ளே ஆகும். நீங்க அந்த கலர்லேருந்து சூஸ் பண்ற மாரி இருக்கும். பட் இங்க நீங்க எல்லாமே நீங்களே தான் குடுக்கணும். ஃபாண்ட் ஃபேமிலிலேருந்து எல்லாமே நம்மளே தான் குடுக்கணும். சோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா குடுங்க. இன் கேஸ் உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகல அப்டின்னா, மேபி அந்த ஃபாண்ட்டே உங்களுக்கு அவைலபிளா இல்லாம இருந்திருக்கலாம். இல்ல அந்த கலரே அந்த அவைலபிளா இல்லாம இருக்கலாம். அத சேஞ்ச் பண்ணி அப்ளை ஆகுதா இல்லையான்னு பாருங்க. ஓகேவா? நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் பார்க்க போறோம். எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்க்கு app.cs குள்ள நான் வந்து என்ன பண்ணிக்க போறேன்னா, ஸ்டைலிங்ஸ வச்சுட்டு, அத எடுத்துட்டு வந்து என்னோட கரண்ட் ஃபைல்ல நான் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண போறேன். இது ஸ்டைல் ஷீட் லிங்க் பண்ற மாதிரி தான். சோ அதை எப்படி லிங்க் பண்றது அப்படிங்கறத இங்க பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி நம்மளோட app.css இருக்குமா? சோ app.css கமெண்ட் பண்ணிக்கலாம். கமெண்ட் பண்ணிட்டு இங்க வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, பாடிக்கு அப்ளை பண்றேன். இல்லனாட்டி நம்ம இங்க இந்த நம்ம வச்சிருக்கோம்ல, ஒரு பேராகிராஃப் வச்சிருக்கோம்ல, அந்த பேராகிராஃப்க்கு வேணா இங்க நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகே. index.jsல ஒரு பேராகிராஃப் வச்சிருக்கோம்ல, இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் குடுத்துட்டு, ஆ கிளாஸ் நேம் இப்படி குடுக்கணும். ஓகேவா? சோ இதுல கிளாஸ் நேம் மாத்தி குடுக்கணும். அத நினைவு வச்சுக்கோங்க. சோ நான் இப்போ வந்துட்டு app.css குள்ள போயிட்டு, டாட் அந்த பேராவ மட்டும் ஆக்சஸ் பண்ணி, அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டெக்ஸ்ட் அலைன் சென்டர். இதுல நீங்க நோ ப்ராப்ளம். app.css குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, அஹ் உங்களோட ப்ராப்பர்ட்டி அப்படியே வரும். இப்ப நம்ம இது அப்ளை ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்கணும். நான் என்ன பண்றேன், இந்த ஆப்ப வந்துட்டு இங்க இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதுல நம்மளோட கரண்டா ரன் பண்ணிட்டு இருக்கிற பேஜ்ல இந்த app.css இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு நீங்க எப்படி இம்போர்ட் பண்ணா, இம்போர்ட் சிங்கிள் கோட்ஸ் போட்டு டாட் ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே அப்ளை ஆகுதா? லெட் மீ செக். அப்ளை ஆகுது. ஓகே. நான் இந்த பேராகிராஃப் எங்க இருந்துச்சு? இங்க இருந்துச்சு. நான் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் குடுத்தோனே
அப்ளை ஆகுது. சோ நீங்க வந்து பெட்டர் ஆப்ஷன் என்னது அப்டின்னா, இந்த மாரி எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்றதுதான். ஏன்னா, இங்க நீங்க எதையுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். எந்த ப்ராப்பர்ட்டி நீங்க எல்லா சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி எப்படி படிச்சீங்களோ, அப்படியே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப நான் இங்க பேக்கிரவுண்ட் கலர் அப்ளை பண்றேன்னா, அதுவும் அதே மாரி தான் இருக்கும். உங்களுக்கு கலர்ஸும் வந்துட்டு என்னது அ அவைலபிளா இருக்கு. சோ நீங்க வந்து டைரக்ட்டா அப்ளை பண்ணிக்கிற மாரி தான் இருக்கும். சோ நீங்க பெஸ்ட் ஆப்ஷன் என்னது? எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து வேற ஒரு ஃபைல கிரியேட் பண்ணிட்டு அத ஜஸ்ட் உங்களோட ஃபைல்ல வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டாட் ஸ்லாஷ் போட்டுட்டு இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இம்போர்ட் ஆயிருக்கும். சோ இம்போர்ட் ஆகி இப்ப நம்மளுக்கு வந்து அப்ளை ஆகுதா? சோ இதான் வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு மாடியூல்ஸ். இதே சிஎஸ்எஸ் நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம்? ஒண்ணு இன்லைன் சிஎஸ்எஸ் பார்த்தோம். இன்னொன்னு இன்டர்னல் நம்மளோட பேஜ்ல இன்டர்னலா எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்து வந்துட்டு என்னது அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஒரு ஃபைல எக்ஸ்டர்னலா கிரியேட் பண்ணி அதை எப்படி இம்போர்ட் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ மாடியூல்ஸ் கிரியேட் பண்ணி அதை எப்படி இம்போர்ட் பண்றது அப்படிங்கிறது தான் இங்க. சோ இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா mystyle.module.css அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைல் ஷீட் அந்த ஸ்டைல் ஷீட்டை கிரியேட் பண்ணிட்டு அந்த ஸ்டைல் ஷீட்ல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் இங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க நார்மலா டாட் சிஎஸ்எஸ் வச்சு செய்யறதுக்கு பதிலா இங்க நீங்க mystyle.module.css அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் வச்சுக்கணும். டாட் சிஎஸ்எஸ் சேவ் பண்றதுக்கு பதிலா module.css அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் வச்சு சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நீங்க இங்க வந்து இம்போர்ட் பண்றீங்க. ஓகேவா? அப்படி நீங்க இம்போர்ட் பண்றப்போ நீங்க எப்படி கிளாஸ் நேம் கொடுக்கணும்னா styles.blue அந்த மாதிரி நீங்க கிளாஸ் நேம் கொடுக்கணும். சும்மா கிளாஸ் நேம் கொடுக்க கூடாது. இங்க நம்ம கொடுத்தோம்ல இந்த மாதிரி கொடுக்க கூடாது. ஓகேவா? இங்க நம்ம பேரண்ட் டைரக்டா கொடுத்தோம்ல அந்த மாதிரி கொடுக்காம ஒரு வேரியபிள் நேம் மாதிரி நீங்க அங்க கொடுக்கணும். இங்க கொடுத்துருக்காங்கல்ல styles.blue அந்த மாதிரி நீங்க கிளாஸ் நேம் கொடுக்கணும். ஓகே. blue நீங்க என்னனாலும் வச்சுக்கலாம். சோ இதுல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பேசிக்கா அந்த சிஎஸ்எஸ் மாடியூல்ஸ் இங்க இம்போர்ட் பண்ணிட்டு நீங்க இங்க இம்போர்ட் பண்ணும்போது என்ன நேம் வச்சு இம்போர்ட் பண்றீங்களோ அந்த நேம இங்க நீங்க கிளாஸ் நேமா அதுக்கு கொடுக்கணும். நீங்க என்ன கிளாஸ் நேம் கொடுக்க போறீங்களோ அத வந்துட்டு இப்ப நான் இங்க இம்போர்ட் பண்ணும்போது ஸ்டைல்ஸ் இம்போர்ட் பண்ணிட்டேன்னா சோ ஸ்டைல்ஸ் டாட் வித் அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். அந்த எக்ஸாம்பிள் ஒண்ணு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுல வந்துட்டு module.css. ஓகே, இப்படி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இதுல நான் என்ன பண்றேன்னா நம்மளோட index.js எங்க இருக்கு? ஸோ இதுல நான் வந்துட்டு இன்னொரு ஒரு எலமெண்ட் வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த எலமெண்ட்ல வந்து நான் h2 டேக்ல வச்சுக்கிறேன். இதுல வந்துட்டு லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டெக்ஸ்ட் மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ நான் இங்க வந்துட்டு அந்த மை ஸ்டைல் இங்க இருக்கு இங்க இருக்கா? சோ நான் இங்க வந்து என்ன பண்றேன்னா ஜஸ்ட் ஒரு டாட் வச்சு இந்த மை ஸ்டைல்ஸ் நான் என்ன பண்ணணும் என்னோட index.jsல வந்து இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா? சோ நான் இங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் எதா இம்போர்ட் பண்ணிக்கிறேன்? ஸ்டைல்ஸா இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டைல்ஸ் ஃப்ரம் எதுல இருந்து? சிங்கிள் கோட்ஸ் டாட் ஸ்லாஷ் மை style dot module dot css. Okay. அதுக்கு அடுத்து நான் இங்க போயிட்டு இப்போ நான் இதுக்கு கிளாஸ் நேம் கொடுக்கணும்ல. சோ நான் இப்ப வந்துட்டு ஸ்டைல் இங்க நான் இப்போ ஸ்டைல் மை ஸ்டைல் அப்ளை பண்ணிருக்கேன் தெரியுமா?
இந்த மாதிரி தான் எக்ஸ்டர்னலா வெளியில ஒரு மாடியூல், இந்த மாடியூல் நான் வந்து இன்டர்னலா கிரியேட் பண்ணிருக்கேன். அதுக்கு பதிலா எக்ஸ்டர்னலா நான் ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணி அந்த மாடியூல நான் இங்க வந்து கால் பண்ண போறேன். ஓகேவா? நான் இங்க என்ன அந்த மாடியூல் நான் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன், இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன், ஸ்டைல்ஸ்ன்னு இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படிதானே? நான் ஸ்டைல்ஸ்ன்னு இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்டைல்ஸ் டாட் சாம்பிள் அப்படின்னு நான் இதுக்கு வந்து நானே நேம் கொடுத்துக்கிறேன். சோ இந்த நேம வச்சு நான் இந்த ஸ்டைல் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இப்ப அதுக்கு வந்துட்டு நான் டாட் சாம்பிள் தானே நேம் கொடுத்துருக்கேன். ஸோ டாட் சாம்பிள் ஆக்சஸ் பண்ணி அதுக்கு வந்துட்டு ஒரு கலர் மட்டும் நான் என்ன மாத்திக்கிறேன் அப்படின்னா ஒரு கலர் சேஞ்ச் பண்ணி ஆயிடுச்சு. கிளாஸ் நேம் சொல்லிட்டு நான் மாத்தி கொடுத்துருக்கேன். ஓகேவா? சாரி. இப்ப அப்ளை ஆகுது. ஓகே, நான் இங்க என்ன பண்ணிட்டேன்னா கிளாஸ் நேம் தானே எங்க நான் ஒரு சாம்பிள் கொடுக்கணும். நான் என்ன ஞாபகத்துல கொடுத்தேன்னு தெரியல. ஓகே, சோ கிளாஸ் நேம் தான் நான் இங்க கொடுக்கணும். ஓகேவா? சோ நான் என்ன பண்ணிருக்கேன், ஜஸ்ட் எக்ஸ்டர்னலா இங்க டாட் சிஎஸ்எஸ் வச்சு சேவ் பண்றதுக்கு பதிலா டாட் மாடியூல் டாட் சிஎஸ்எஸ் வச்சு சேவ் பண்ணிருக்கேன். சேவ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிருக்கேன், அதை அப்படியே நான் இங்க எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கேன். சோ இது இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா கூட நீங்க பண்ண வேண்டாம். நீங்க டாட் சிஎஸ்எஸ் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். பட் இதுவும் ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா? மாடியூல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன்ல சேவ் பண்ணிட்டு அதை நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களோட கரண்ட் ஃபைல்ல வந்துட்டு இம்போர்ட் பண்றீங்க. ஓகேவா? இம்போர்ட் பண்ணிட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்றேன், அதை எந்த வேல்யூல இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்ப ஸ்டைல்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் அதை இம்போர்ட் பண்ணிருக்கேன்னா, சோ நான் இங்க வந்து கிளாஸ் நேம் வந்து கால் பண்ணும்போது ஸ்டைல்ஸ் டாட் அந்த கிளாஸ் நேம். இப்ப நான் இன்னொரு ஒரு எலமெண்ட் வைக்கிறேன், அதுலயும் நான் இந்த மாடியூல் டாட் சிஎஸ்எஸ் குள்ளதான் நான் அதை ஸ்டைல் பண்ண போறேன்னா நான் இப்ப ஸ்டைல்ஸ் டாட் பேரா அந்த மாதிரி நான் கொடுக்கணும். நான் இப்ப இம்போர்ட் பண்ணும்போது எப்படி இம்போர்ட் பண்ணிக்கணும், அந்த எக்ஸ்டென்ஷன் டாட் உங்களோட கிளாஸ் நேம். நீங்க ஸ்டைல் பண்ணும்போது உங்களோட கிளாஸ் நேம் ஆக்சஸ் பண்ணி ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் சிம்பிள். எனி டவுட்ஸ்? ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையா? ரிப்பீட் பண்ணா. இந்துமதி, தேங்க்யூ.